இதுக்கு நான் வச்சிருக்கிற பேரு போத்திபார் பொண்டாட்டி. இவ பாருங்க, எப்ப பார்த்தாலும் என்ன பாரு என்ன பாருன்னு அப்பப்ப நோட்டிபிகேஷன் கொடுத்து கண்ணடிச்சுக்கினே இருப்பா. நான் பிராக்டிகலா பேசுறேன். எங்க அம்மா கூட நான் பேசும்போது சொல்லுமா, இது போத்திபார் பொண்டாட்டிமா இதுன்னு. அப்பப்ப சத்தமிட்டு என்ன பாரு, என்ன கொஞ்சம் தடவிக்கிட்டே இரு, என்ன ஏன் தொடாம இருக்கிற, என்ன கொஞ்சம் தொட்டு பாரு, என்ன ஏன் தூரமா என்ன விட்டுட்டு இருக்க, வீட்டுல யாருமே இல்ல, ரூம போய் கொஞ்சம் பூட்டு, நம்ம ரெண்டு பேரும் படுக்கையில இன்பமா இருப்போம். இப்ப புரியுதா இதுக்கு பேர் ஏன் போத்திபார் பொண்டாட்டின்றன்னு? நம்மள அடிக்கடி தனிமையில கூப்பிடுறது யாரு? சும்மா இருக்கிறவன் என்ன பண்ணிக்கினே இருப்பா, கூட்டுக்கினே இருப்பா. அவ கூட்டா நீ போயிடுவியா? நான் கேக்குறேன், எனக்கு அருமையான வாலிபனே, நீ போனா எப்படி உன்னை யோசேப்பை போல தேசத்தினுடைய தலையெழுத்தை மாத்துகிற ஒரு சரித்திர புருஷனா எப்படி ஆண்டவர் மாத்துவாரு? ரூத்து வாலிபரான வயதான அந்த மனுஷர்கள் பின்னாடி போகாம ஆண்டவருடைய சித்தத்துக்காக காத்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் மகா பெரிய தரிசனமாகிய போவாசை கொடுத்து அந்த மகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணார். ஆமெனா? ஆமென் தானே?